வணக்கம். ராஜயோக வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவி பேசுகிறேங்க. நம்ம ஒரு 2-3 தலைமுறையாக வாஸ்து செய்து கொடுத்து தமிழ்நாடு மக்கள் மேன்மை வந்திருக்காங்க. அந்த மேன்மை வந்த வாட்டி எனக்கு இப்போ 30 வருஷம் சர்வீஸ் இதில் ராஜயோக வாஸ்துங்கிற ஒரு புக்கும் குபேர யோக வாஸ்துங்கிற ஒரு புக்கும் போட்டு அனுபவத்தில் செய்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு 1000 வீட்டுக்கு மேலே செய்து கொடுத்துருப்பேன். அதில் ஒரு 100 வீட்டுக்கு மேலே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து நாங்கள் சார்கிட்ட செஞ்சுட்டு போய் மேன்மைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்களே மனம் வந்து அவங்களுடைய விசேஷத்தை சொல்ல அதை வீடியோவை எடுத்து வச்சுருக்கோம். அப்போ செய்து கொடுத்தவங்க முன்னுக்கு வந்தால்தான் அந்த கலை உண்மை என்று அர்த்தம். இப்போ இந்த கலை மூலிமா 2 விஷயம் செய்கிறோம். வாஸ்து முழுசாக தெரிஞ்சிருக்கணும், ஜோஷியமும் தெரிஞ்சிருக்கணும். இது 2ம் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி தர முடியும். அந்த காப்பாற்றின மக்கள் நம்மகிட்ட வந்து செஞ்சுட்டு போன மக்கள் எங்களால் முன்னுக்கு வந்திருக்கோங்கன்னு அவங்களும் சொல்ல முடியும். அப்போ இங்கே ஜோசியத்தில் ஒரு விஷயம் இருக்குது. வாஸ்துலையும் ராஜயோகமான வரைபடம் போட்டு தரணும். எந்த மாதிரி அமைப்பில் செய்து கொடுத்தால் அந்த வீடு மேன்மைக்கு வருமோ அந்த மாதிரி வரைபடம் போட முதல்ல தெரியணும். சாதாரண ஒரு வரைபடத்தில் மூலிமா வரும் அப்படின்னா வராது. வரைபடங்கிறது எல்லாரும் போடலாம். ஆனால் சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் இது ராஜயோகமான வரைபடம், இது மேன்மைக்கு வரணும்னு தெரியும். அல்லது இது சமமான வரைபடம், வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது, எவ்வளோ தான் குடி இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராதுன்னு தெரியும். சில வரைபடம் கடன் காட்சி வாங்கி கூட விற்க செய்யும். இந்த 4 வகை வரைபடமும் இருக்குது. இந்த 4 வகை வரைபடமும் கற்ற நேரங்காலமும் அதுக்கு இருக்குது. எந்த 4 நட்சத்திரத்தில் செஞ்சால் யோகம் வரும், எந்த 4 நட்சத்திரத்தில் செஞ்சால் சமபலன் கிடைக்கும், எந்த 4 நட்சத்திரம் செஞ்சால் கடன் கட்சிக்கு விற்கும், எந்த 4 நட்சத்திரத்தில் செஞ்சால் அந்த வீட்டில் இருக்கவங்கள இறந்துருவாங்க அப்படிங்கிற 4 வகை கணக்கு கட்டட சாஸ்திரத்திலையும் இருக்குது, ஜோஷி சாஸ்திரத்திலையும் இருக்குது. இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாட்களில் வீட்டு பூமி பூஜை செய்தால் அந்த வீடு வயது 100 ஆகும், எந்த நாளில் வீட்டுக்கு பூமி பூஜை செய்தால் அன்னைக்கு அந்த வீட்டின் வயசு 100 ஆகும். அதாவது பூமி பூஜை செய்யறது அன்னைக்கு அந்த வீட்டினுடைய கிரகத்துக்கு ஏற்ப, நல்ல கிரகத்துக்கு ஏற்ப நம்ம பூமி பூஜை செய்தால் அந்த வீட்டின் வயசு 100 ஆயிடும். அந்த வீடு 100 வருஷத்துக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கவங்க மேன்மைக்கு இருப்பாங்க. இப்படி ஒரு சாஸ்திரம் ஜோசிய கலையில் இருக்கு. ஒவ்வொருத்தர் பிறப்பாங்க, 80 வயசு 90 100 வயசு வரைக்கும் நல்லபடியாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயுள் தீர்க்கம் இருக்கணும், கிரக அமைப்பு இருக்கணும். அந்த மாதிரி வீட்டினுடைய பூமி பூஜை செய்யறதுக்கும் மொத்தம் 5 விதமான விஷயங்கள் இருக்குது. பூமி பூஜை செய்யறது, ஒட்டு ஒட்டுதல், காங்கிரீட் போடுறது, கிரக பிரவேசம் செய்யறது, வாசக்கால் வைக்கிறது. அப்போ எந்த 4 நட்சத்திரம் செஞ்சால் அந்த வீட்டினுடைய ஆயுள் அதிகரிக்கும், கிரக பலனால் அந்த வீடு நல்ல மேன்மைக்கு வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இருக்குது. அதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த நாட்களில் பூமி பூஜை செய்தால் அந்த வீட்டினுடைய வயது 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசத்தில் பூமி பூஜை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உரிய கிரகம். பூமி அப்படின்னு சம்பந்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமிக்கு சம்பந்தப்பட்டது செவ்வாய் தான், செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரன். இந்த செவ்வாய் பகவான் யார் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்குதோ, மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கணும், விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த மாதிரி ஆட்சி பெற்று அந்த இடம் ஆட்சி பெற்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா திடகாத்திரமான உடம்பாகவும் நல்லா மேன்மை பொருந்திய ஒரு வலிமை மிக்க உடம்பாகவும் வாட்ட சட்டமாகவும் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத தைரிய மனப்பான்மை கொண்டவங்க. இரவு பகல் எந்த வேலையாக இருந்தாலும் சரி உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். அதாவது செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தா கட்டுக்கோப்பான உடல், தெளிவான பேச்சு, முர்க்கத்தனமான தெளிவாகவும் இருக்கும், முர்க்கத்தனமாகவும் இருக்கும். இதுதான் ரைட்டு, இப்படி தான் செஞ்சு தர முடியும் அப்படின்னு தெளிவாக பேசுவாங்க. பூமிக்காரன் முருக பகவான் செவ்வாய்க்குள்ளவர், அவர் தான் செவ்வாயினுடைய அதிபதி. அதனால் மேஷத்தில் இப்போ ஒருத்தர் பூமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 12 ராசியில் மேஷத்தில் செவ்வாய் பகவான் இருக்கணும், அல்லது விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கணும். அப்போ அந்த செவ்வாய் பகவான் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். அந்த சொந்த வீட்டில் இருக்கக்குள்ள அந்த மேசத்தில் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, மேசத்தில் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டை,
விருச்சிக ராசியில் எடுத்துட்டீங்கன்னா விஷாக 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் வரும். அப்ப எந்த நட்சத்திரம் இந்த 2 ரிஷபத்துல மேசத்துல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும், விருச்சிகத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். இந்த 12 இருந்து ஆட்சி பெற்றிருக்கிற செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிற நாளையில நீங்க வந்து ஆசக்கால் பூமி பூஜை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு 100 ஆயில். இது ஒரு கணக்கு. அடுத்ததாக பாவக்கோள்கள் இவங்க கூட போடக்கூடாது. ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இவங்க கூட போடக்கூடாது. அப்படி கூடாது இருந்தது அப்படின்னா ஆட்சி பெற்றிருந்து கூடினா தப்பு கிடையாது, ஆட்சி பெறாத போடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கிழமையில் நம்ம பூமி பூஜை பண்ணோம்னா அந்த வீட்டுக்கு வயசு 100 ஆகும். அதே மாதிரி மேசத்தில் செவ்வாவும் இருந்து அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் வந்து சேரும். அப்போ செவ்வாயோட சந்திரன் சேரக்குள்ள சந்திர மங்கள யோகம் கிடைக்கும். அதே மாதிரி விஷாகம் 4ஆம் பாதம், கேட்டை, விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை, இது வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் வரும். விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்து விஷாகம் 4ஆம் பாதம் அவர் கூட சந்திர பகவான் இருந்து கேட்டை இருந்து அனுஷம் நட்சத்திரமாக இருந்து விருச்சிகத்தில் இதுவும் குரு சந்திர யோகம், குரு மங்கள சந்திர மங்கள யோகம் ஏற்படும். விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்து விஷாகம் 4ஆம் பாதம், கேட்டை, அனுஷம் நட்சத்திரம் அவர் கூட கூடியிருந்தாங்க அப்படின்னா அந்த நாளும் சந்திர மங்கள யோகம் ஏற்படும். இப்படி மேஷத்துலேயும் விருச்சிகத்துலேயும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்து அவங்க கூட சந்திரன் இருக்கிற நாளில் நம்ம வந்து பூமி பூஜை செய்து பாவகோள்கள் கூடாத இருந்து பூமி பூஜை செய்தால் அந்த வீட்டின் வயது 100. இப்போ இவங்க கூட குரு பார்த்திருந்து அல்லது இவர்களை வந்து குரு கூடியிருந்தாங்க அப்படின்னா, குருபவன் கூடியிருந்ததுன்னா அதுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த ஒரு நாளில் நம்ம பூமி பூஜை பண்ணால் கொடான கொடி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். எந்த தடுங்கள் இல்லாத வாழ்க்கையில் 3 வீடு கட்டி ஒரு வீட்டுக்கு 4 வீடு 5 வீடுன்னு மேன்மை கிடைக்கும். இந்த பூமி பூஜை பண்ணி இந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். 10 மாதத்தில் கட்டுற வீடு 5 மாதத்தில் வீடு ஆச்சு. பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தோம், மேன்நோக்கி வந்தோம் அப்படின்னு நிறையா செலுப்பது கிடைக்கும். அப்போ வெறும் வரைபடத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும்னா வராது. ஒரு வரைபடத்தை வந்து போடுறோங்க, இந்த வரைபடத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் கட்டிக்கிட்டோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும்னா வராது. சாமியார் தான் பிறக்கிறாங்க, சாதாரண ஒரு வேலையில் இருக்கவங்க தான் பிறக்கிறாங்க, கலெக்டர் வேலையில் இருக்கவங்க தான் பிறக்கிறாங்க. எல்லாரும் மனுஷன்தான். ஆமாம், மனித உருவம் ஒன்று. அந்த கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த ஒரு 25 வயசு 20 வயசு 25 வயசு 40 வயசில் அவங்களுக்கு தேவைக்கு என்னவோ அந்த கிரக அமைப்புக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. இதுதான் உண்மை. அப்போ உருவம் ஒன்று, செயல்பாடு வேறு அப்படின்னு பிரித்து காமிப்பது கிரக நிலைகளை. இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ நாங்கள் அந்த வரைபடத்தை வச்சு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா வரைபடம் யோகமாக யோகம் இல்லையான்னு எப்படி தெரியும்? முதல்ல வரைபடம் யோகமாக இருக்கணும் இல்லையா? இந்த வரைபடம் ராஜயோகமாக இருக்குதா இல்லை சமயோகமாக இருக்குதா சரிவு யோகத்தில் இருக்குதான்னு முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடிய 4 நட்சத்திரம் யோகமாக இருக்குதா யோகம் இல்லையான்னு தெரியணும். இந்த 2 விஷயமும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை செய்து கொடுத்து முன்னுக்கு வர முடியும். அதனால் இங்கே வந்து ஒரு பூமி பூஜை பண்ணுறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. கிரகப்பலன் தெரிஞ்சு செய்தால் வாழ்க்கையில் வெற்றியும், கிரகப்பலன் தெரியாத செய்தால் வாழ்க்கையில் தோல்வியும் கிடைக்கும் என்பதை அறிந்து ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பை பார்த்து புக்கை வாங்கி பார்த்து ஒவ்வொருவரும் நல்லது கெட்டதை தெரிஞ்சு வாழ்க்கையில் மேன்மைக்கு வாங்க. வணக்கம்.